ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம தாத்தாவும் விஜயும் செம்மையாக மாட்டிக்கிறாங்க. நம்ம காவேரி கிட்ட ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டை காலி பண்ணும்போது ஓடிபி வரலன்னு ரீசன்ட் ஓடிபியும் போடுறாங்க. ஆனால் அந்த மேட்ரிமோனி அக்கௌண்ட்டில் நம்ம காவேரி உஷாராக அவளோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறா. ஓடிபி போனதை எல்லா கதையும் திருப்பி தாத்தா கிட்டே கேட்கும்போது நம்ம விஜயும் கேட்டிருக்கிறா. விஜய் வாங்கி நான் தான் பண்ணேன், எனக்கே தெரியாமல் எப்படி நீங்கள் மேட்ரிமோனி அக்கௌண்ட் போடலன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. தாத்தா வந்து சரி விடு தாத்தா, அந்த கிறுக்கியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம விஜய் எப்படி பார்த்துக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் சாரதாம்மா கிட்ட சொல்கிறா, கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்கிறவரை உருகி உருகி பொண்டாட்டி லவ் பண்ணி பொண்டாட்டி ஞாபகமாகவே இருக்கிறவரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மறுபடியும் ஏம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? எப்பவுமே ஜென்மத்திலே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் மறுபடியும் நடக்காது. பழைய நினைவுகளை தான் கல்யாண பேச்சு அந்த பேச்சுன்னு கொண்டு பழைய நினைவுகளை தான் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த எபிசோடை சாரதாம்மாவும் கங்கா யமுனா கட்டலாம் புலம்பிட்டு இப்படி பேசுகிறவிட எப்படி சம்மதிக்கிறது, நடந்ததெல்லாம் சொல்லிட்டோமான்னு வேணான்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம காவேரி மட்டும் தானே பிரச்சனை, போக போக பார்த்துக்கலாம், நம்ம விஜய் மாமாண்ட பேசிக்கலான்னு விஜயும் ஃபோன் பண்ணி இப்படிலாம் பண்ணுறாள் அத்தை, என்ன செய்யறதுன்னு சொல்கிறாரு. சரி விடுங்க மாப்பிள்ளை. இங்கே குட்டி பாப்பா கிட்ட ஒரு அம்மா மான் குட்டி மான் பிரிஞ்ச கதையை சொல்கிறாங்க. கடைசியாக ஒன்று சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கதையை நல்லா இருக்கும்போது நம்ம குட்டி காவேரியும் கேட்குறா, பாவம் இல்லை பாட்டி குட்டிக்கு மானுன்னு சொல்லிட்டு, அம்மா மானம் தானே தவிக்குது பாவம்னு. எங்கே தவிக்குது இந்த காவேரி அம்மா மானு? இதுக்கு எந்த ஞாபகமே இல்லாத அழகாக கிறுக்கி ஆட்டமே தான் பேசிக்கின்னு இருக்குது. உண்மையிலே கிறுக்கி பேர் வச்சது நல்லது தான். நம்ம விஜய் வச்ச பேர் இவருக்கு பொருத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காத பேசிக்கினே இருக்கிறா. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.